மூணாவது பார்த்திங்கன்னா இது இந்த மியூஸ்லிங்கிறது நட்ஸு போடுறாங்க, சீட்ஸு போடுறாங்க. பட் அது நல்ல டேஸ்ட் ஆகணும்னு அதில் காஞ்ச திராட்சை, பேரிச்சம்பழம் இதெல்லாம் போடுறாங்க. ஸோ டயபெட்டிஸாக இருந்தால் அதை எடுக்க முடியாது, புரியுதுங்களா? ஏன்னா சுகர் ஏறும். ரொம்ப ஹெவி வெயிட் இருக்காங்க, 100 கிலோவுக்கு மேலே, அவங்களும் இது ஜாஸ்தி எடுக்க முடியாது. அதுக்கு பதில் நம்மளே பண்ணிக்கலாம் இதெல்லாம் வீட்டில். கரெக்ட் நட்ஸு, கரெக்ட் சீட்ஸு இதெல்லாம் போடாத. இப்போ நிறைய ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப்னு இதிலெல்லாம் போடுறாங்க. இது ரொம்ப கெடுதல்னு வந்துடுச்சு. அதாவது உடம்புல இன்ஃப்ளமேஷனை ஜாஸ்தி பண்ணுது. இன்ஃப்ளமேஷன் ஜாஸ்தி ஆனால் தான் எல்லா வியாதியுமே வருது. ஸோ இந்த மாதிரி விஷயத்த நம்ம டெய்லி சாப்பிடணுமா? அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்னால் என்ன பேர்? நம்ம அப்போ தான் 8 மணி நேரம் சாப்பிடாத இருக்கோம். அதை சாப்பிடாத முதல் சாப்பிட்ற உணவு பிரேக்கிங் த ஃபாஸ்ட். அதாவது நம்ம சாப்பிடாத இருக்கிற அந்த ஒரு விரதத்தை 8 மணி நேரம் அதை உடச்சி சாப்பிட்றோம், புரியுதுங்களா?